நீ நிஃப்டி 46 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகியிருந்தது. 23,643 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 160 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 75,237 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகி ஓபன் ஆகியிருந்தாலும் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா செல்லிங் பிரஷர்னால மார்க்கெட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா நிஃப்டி PSU பேங்க் இண்டெக்ஸ், நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் அண்ட் நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நியர்லி 2% டிக்ரீஸ் ஆகிருந்தது. US டாலருக்கு அகைன்ஸ்டா இந்தியன் ரூபி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா 96 ரூபீஸா கிராஸ் ஆகிருக்கு. மிடில் ஈஸ்ட் ப்ராப்ளம்ஸ்னால பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பெர் பேரல் $109 கிராஸ் ஆகிருக்கு. சவுத் கொரியன் மார்க்கெட் 6% கிராஷ் ஆகியிருந்தது அண்ட் ஜப்பானோட நிக்கே இண்டெக்ஸ் 3% டிக்ரீஸ் ஆகியிருந்தது. ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வீக்கா தான் இருக்கு. 1 ounce கோல்டோட பிரைஸ் வந்து $4,550 அண்ட் 1 ounce சில்வரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $77.3. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து 16,110 rupees அண்ட் 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து 14,760 rupees. நெக்ஸ்ட் ஐடிசி ஹோட்டல்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பாத்துருவோம். இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து 22.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 315.8 crore rupees. மார்ச் குவார்டரோட ரெவன்யூ வந்து 1,253 crore rupees. ஃபைனான்சியல் 2026ல டிசம்பர் அண்ட் மார்ச் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 34% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா Q3 Q4 கம்பேர் பண்ணும்போது 1.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹1 இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா May 21 அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா August 10ல இருந்து August 14 பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்துரும். ஃபைனான்சியல் 2026ல பாத்தீங்கன்னா புதுசா 33 ஹோட்டல்ஸ்ல மோர் தேன் 3,300 கீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஃபைனான்சியல் 2026ல பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸோட ரெவன்யூ 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,139 crore rupees. ஃபைனான்சியல் 2026ஓட எபிட்டா வந்து 1,424 crore rupees. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூரி ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ்ல 100% ஸ்டேக் வாங்க போறாங்க. இந்த அக்விசிஷன் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸோட ஃபர்ஸ்ட் ரெசார்ட் இன் கேரளா. அடுத்தது டாடா ஸ்டீலோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,965 crore rupees அண்ட் மார்ச் குவார்டரோட ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 63,270 crore rupees அண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ வந்து 12.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 9,953 crore rupees. ரீஜன் வைஸா பார்க்கும்போது இந்தியன் ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 38,654 crore rupees அண்ட் இந்தியன் பிசினஸ் செக்மெண்டோட எபிட்டா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9,841 crore rupees. நெதர்லாண்ட்ஸ் பிசினஸோட ரெவன்யூ 1,605 million euros அண்ட் நெதர்லாண்ட் பிசினஸோட எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 58 million euros. ஃபைனான்சியல் 2026ல டாடா ஸ்டீலோட ப்ராஃபிட் வந்து 10,885 crore rupees அண்ட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா 2,32,139 crore rupees. டாடா ஸ்டீல் போர்டு வந்து பாத்தீங்கன்னா 4 rupees டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க அண்ட் June 12 வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட். சோ நீங்க பார்த்த கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணிடுங்க.